இந்த பையிலே ஒன்று கொடுங்க. நான் வழக்கம் சொல்றேன், உட்காருங்க. சார் வந்து வீடியோ இங்கே போன கையில் வீடியோ எடுக்கிறாங்க. தொடச்சிட்டு கொஞ்சம் வீடியோ எடு. அதே மாதிரி அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அவரது சகோதரருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அருட்செல்வன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருட்செல்வன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தாவேக ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவிடம் 30 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் இரண்டு பேரையும் வழக்கு பதிவு செய்த திருவல்லிக்கேணி போலீசார் கடந்த 3 நாட்களாக கரூரின் பல்வேறு பகுதியில் அவர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில கரூர் மாவட்டம் மண்மங்கலத்தை அடுத்த ராமேஸ்வரப்பட்டியில் இருக்கக்கூடிய அவரது சொந்த வீட்டிற்கு இன்று போலீசார் சென்னையிலிருந்து போலீசார் வருகை தந்துள்ளனர். அவர்கள் அவர்களது பெற்றோர்களிடம் சம்மனை கொடுத்து வரும் திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி சம்மன் தற்போது அழைத்துள்ளனர். அவர்கள் பெற்றுக்கொண்டேன் என்று எழுதி கையெழுத்து வாங்கி செல்வதற்காக அந்த போலீசார் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில இவங்க சம்மன் கொடுக்க வர தகவலை அறிந்து அந்த பகுதியில் திமுக வழக்கறிஞர் இந்த பகுதியில் அதிக அளவு திரண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த சம்மனை காட்டி அதற்கான விளக்கங்களை அவர்கள் பெற்றோரிடம் தெரிவித்து அவர்களிடம் கையெழுத்து வாங்கும் பணிகளை தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இது போல கரூர் மாநகரில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களுக்கும் சம்மன் கொடுக்க வருவதாக தெரிவித்திருந்த நிலையில தற்போது அவரோட சொந்த பூர்வீக இடத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் மட்டும் தற்போது சம்மன் கொடுத்து சென்றுகின்றனர். இருக்கிறது. அருள்செல்வன், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அவரது சகோதரருக்கும் சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான மேலும் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தாவேக ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்ட வழக்கில் தற்போது வரை 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகிய 20 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 3 நாட்களாக கரூரில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகம் மற்றும் பண்ணை வீடுகளில் போலீசார் சென்னை போலீசார் பல்வேறு இடங்களை தேடி வந்தனர். கடந்த 3 நாட்களாக தேடிய நிலையில் அவர்கள் கிடைக்காதனால இன்று அவர்களுக்கு சம்மன் கொடுக்க திருவல்லிக்கேணி போலீசார் முடிவு செய்தனர். இந்த நிலையில இன்று காலையில் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல சம்மன் ஒட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில பல இடங்கள்ல போலீசார் தேடிட்டு இருந்த நிலையில அங்கெல்லாம் வீடு கடந்த 3 நாட்களாக பூட்டப்பட்டிருந்ததால அவர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில கரூர் மாவட்டம் மண்மங்கலத்தை அடுத்த ராமேஸ்வரப்பட்டியில அவர்கள் பெற்றோர் வசித்து வருகின்றனர். செந்தில் பாலாஜியின் பெற்றோர் வேலுசாமி மற்றும் பழனியம்மாள், அவங்க 2 பேரும் இங்க வசித்து வராங்க. அவங்கள்ட்ட நேரடியாக சென்னையிலிருந்து வந்த
திருவல்லிக்கேணி போலீசார் வந்து அவர்கிட்ட சம்மன் கொடுத்து வரும் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு வந்து காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி அந்த சம்மனை வந்து தற்போது அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்டேன் என்று எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களோடு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இது தொடர்பான விளக்கங்களை அவர்களுக்கு தெரிவித்து வருகின்றனர்.